ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூறுல்லா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துபாயில் க்ரீக் பார்க்கில் இருக்கேங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், ஏரியா செம சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸோட ரொம்ப அழகாக இருக்குங்க. இது ஹயாத் ரீஜென்சி ஹோட்டலுங்க. தேரா துபாயும் பர்துபாயும் பிரிக்கிற இடம் ஹயாத் ரீஜென்சி ஹோட்டலு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸு. இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவில் சுற்றிலுமே ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான அட்மாஸ்பியராக இருக்குது. இதுதாங்க க்ரீக் பார்க்கு. ரெண்டுமே பிரிக்கிற இடத்துல இருக்குது. பக்கத்தில் அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ்லாம் இருக்கும். இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஒன் டைம் வருவோமே, உள்ளார போய் ஒரு ரவுண்டு விடுவோம், வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்தது. வாங்க உள்ளார போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்க தெரியுது. கைஸ், க்ரீக் பார்க் உள்ளார ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு ஆம்பியன்ஸுங்க. ரொம்ப வெல் மெயின்டைன்டு பார்க்குங்க. நீட்டாக க்ளீனாக புல்தரையை கூட செதுக்கி பக்காவாக வச்சுருக்காங்க. உள்ளார என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு வந்து 5 திரஹம்ங்க. 2 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு ஃப்ரீ. ஆனால் அந்த 5 திரஹம் வந்து இந்த பார்க்கை மெயின்டைன் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணுங்க. இந்த 5 திரஹம் ஜஸ்டிஃபைஸ் இந்த பார்க்கோட மெயின்டெனன்ஸ்க்காக அவங்க செலவு பண்ணுறது. சரிங்களா? பாருங்கள், ஆக்சுவலாக பாருங்கள், இங்கே ஏதோ இது நடந்துகிட்ருக்கு. நிறைய பார்பெக்யூ, பர்த்டே பார்ட்டி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் நடக்கும். வாங்க ஃபர்தராக உள்ளார போய் மற்ற ஏரியாவில் பக்கத்தில் வேறு இது ரொம்ப பெரிய விஸ்தீரணமான பார்க்குங்க. ரொம்ப பெரிய பரப்பளவு உள்ளது. இதுக்கு உள்ளார சில்ட்ரன் ப்ளே ஏரியான்னு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இது உள்ளார தனி டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். இந்த 5 திரகம் இல்லாமல் உள்ளார 40 திரகம். ஏன்னா குழந்தைங்க விளாட்றதுக்கு உண்டான ஃபுல் ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. வாங்க உள்ளார போய் பார்ப்போம். பார்க்க பாருங்கள், குழந்தைங்களுக்கு நிறையா விளையாட்டு ஃபெசிலிட்டிஸ்ங்க. இங்கே பாருங்கள், மேஸ்னு சொல்லுவாங்க. இந்த பத்திரிகைலாம் பார்த்துருப்பீங்க. பாதைகள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதில் பாதையை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதர் எண்டுக்கு போகணும். குழந்தைங்க விளாட்றதுக்கு உண்டான சூப்பரான ஒரு செட்டப் மேஸ்ன்னு சொல்லுவாங்க, MAZD. இங்கே பாருங்கள், சில்ட்ரன்ஸ் ஃபெசிலிட்டி ஏரியாங்க, சில்ட்ரன்ஸ் சிட்டின்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்க. இது உள்ளார போகிறது தான் 40 திரகம் செப்பரேட்டாக கொடுக்கணும். சரிங்களா? இந்த க்ரீக் பார்க்குங்க 1994 ஸ்தாபிக்கப்பட்டது, திறக்கப்பட்டது. 96 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து கிடக்குங்க. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ரீக் பார்க். துபாய் க்ரீக்னா என்னங்க? கடல் இருக்குல்ல, சமுத்திரத்தினுடைய ஒரு தொடர்ச்சி. சமுத்திரம் வந்து ஒரு சிட்டிக்கு உள்ளார வர்றப்போ அந்த சிட்டியில் உள்ள டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த சைடில் இருக்கும். இப்போ அதை தாண்டி கடலினுடைய நீட்சி, அது கடல் உள்ளார வரும். அதுவும் கடல் தான். அதுதான் வந்து க்ரீக்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக துபாய் க்ரீக் அந்த க்ரீக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால க்ரீக் பார்க் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இதை பொறுத்த வரைக்கும் தேரா துபாய், பர்துபாய், இந்த 2 துபாயையும் பிரிக்கிற மாதிரி நடுவில் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனில் இருக்குங்க ஆக்சுவலாக. சரியா? அதாவது இது தேரா துபாய்னும் சொல்லலாம், பர்துபாய்னும் சொல்லலாம். இதுக்கு பக்கத்தில் ஊத் மேத்தா என்னுடைய ஆஃபீஸ் லொக்கேஷனில் இது பக்கத்தில் தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஜொலிக்குதுங்க பார்க்கு. இவ்வளோ விஸ்தீரணமாக இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட இழைச்சி கட்டி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. நிறையா சாப்பிட்றதுக்கு இந்த சின்ன ஸ்நாக்ஸ் கடை, டீ கடை, அது இது நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் அந்த பக்கத்தில் ப்ளே ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. அவ்வளோ கொள்ளை அழகோடு இருக்குது. இதுக்குள்ளார நான் சொன்ன மாதிரி சில்ட்ரன் சிட்டி காமிச்சேன் இல்லைங்களா, அது இருக்குது. டால்ஃபின் ஏரியான்னு சொல்லிட்டு டால்ஃபின்ஸை வச்சுட்டு சூப்பரான ஷோ ஒன்று இருக்கும். அது எக்ஸ்ட்ரா நிறையா பே பண்ணணும். அது கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு முந்தி நான் வந்தேன். அப்போ வந்து 90 திரகம் இருந்தது ஆக்சுவலாக. ஐ திங்க் 80-90 dirhams per head. ஆனால் அது ஒர்த்துங்க. டால்ஃபின்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக ப்ளே பண்ணுவோம். ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக அழகாக இருக்கும். டால்ஃபின்ஸ் வந்து எந்தளவுக்கு இன்டெலிஜென்ட் அனிமல்ஸ், மேமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். டால்ஃபின்ஸ் ஒரு மேமல், ஃபிஷ் கேட்டகரியில் அது கடலில் வசித்தாலும் கூட. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஏரியாலாம் மரங்கள் எங்கே பார்த்தாலும் அழகாக மரங்களை வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியாலாம் பார்க்குறதுக்கு என்னமோ அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. மற்ற பார்க்கை விடவும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ ஒரு சின்னதாக ஸ்நாக்ஸ் கடை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. நல்லாவே இருக்குங்க பார்க்குறதுக்கு. பார்க்கு நார்மல் பார்க்கு மாதிரி இல்லை, வித்தியாசமான சிறப்பான ஒரு பார்க்காகவே இருக்குது. சரிங்களா? வாங்க அப்படியே போய் அதர் சைடில் எண்டில் போய் இந்த க்ரீக் கடல் பக்கத்தில் இருக்கும், அந்த ஏரியாவில் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னால் இங்கே பாருங்கள், குழந்தைங்க ப்ளே ஃபெசிலிட்டி. குட்டி பசங்க
அழகாக இங்கே வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன ஸ்விங்கு பக்கத்தில் பாருங்கள். இந்த ஏரியாலாம் அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. பகலில் வந்தால் இன்னும் வெளிச்சமாக இருக்கும். ஆனால் நைட் லைட்டில் இது ஒரு இன்னும் ஒரு சிறப்பான வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் டைமென்ஷனில் இதை பார்க்க முடியுது. ஓகேங்களா? இருட்டாக தான் இருக்குது, ஆனால் நைட் மோடில் போட்டிருக்கேன் கேமராவில், அதனால் நல்லாவே இருக்குது. இந்த கடல் பக்கத்தில் வந்துருச்சுங்க. அது காமிக்கிறேன். கடல் காமிக்கிறதுக்கு முன்னால் இங்கே பாருங்கள், குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. பெற்றோர்கள், வீட்டு பணிப்பெண்கள், நிறைய பேர் குழந்தைங்கள், அரப்ஸ்லாம் வந்து இங்கே பணிப்பெண்கள்கிட்ட குழந்தைங்களை கொடுத்துட்டு அவங்க இளைப்பாருவாங்க. பணிப்பெண்கள் அல்லது பெற்றோர்கள், அப்பா அம்மாக்கள் வந்து குழந்தைங்களை வச்சு விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. டிஃப்ரெண்ட் ப்ளே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக சரிங்களா, பாருங்கள் சுற்றிலும் ஒரு வியூ. சரியா, வாங்க அப்படியே வந்து இந்த கடலுக்கு பக்கத்தில் வந்துச்சுங்க க்ரீக் பார்க். க்ரீக்னா என்ன? கடலுக்கு பக்கத்தில் உள்ள பார்க், கடல் பார்க்கு தான். அப்போ கடல் எங்கடா காணோம்? பார்க்கு க்ரீக் பார்க்குங்கிறீங்க. க்ரீக்குனா கடல்னு வேறு சொல்கிறீங்க, கடல் எங்கடா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இல்லை வந்துட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் அந்த சைடு இந்த கடலினுடைய தொடர்ச்சி தாங்க தேரா துபாயினுடைய தோ க்ரூயிஸ்லாம் போவாங்கல்ல, அதனுடைய தொடர்ச்சி தான். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரம்மியமாக சூப்பராக சிறப்பாக இருக்குங்க. ஆக்சுவலாக பாருங்கள், இந்த ஏரியாவில் அந்த பெரிய கட்டடம் தான் ஹயாத் ரீஜென்சி. சரியா, இது வந்துருச்சுங்க அழகான அமைதியான அரபிக்கடல், பாரசீக வளைகுடா வந்துருச்சு. அப்படியே காமிப்பாங்க. பாதைகள்லாம் நல்லா இருக்குங்க. சரியா, வந்தாச்சு. நம்ம விதிமுறைகள்லாம் போட்டுருக்காங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நோ ஸ்விம்மிங், நோ ஃபிஷ்ஷிங்க, இங்கே நாட் அலவுடு. சரியா, நோ ஸ்விம்மிங், நோ ஃபிஷ்ஷிங். கடல் எவ்வளோ அமைதியாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அப்படியே போமா அந்த சைடு. இதுதாங்க பார்க்கு எனக்கு உள்ளே காமிச்சேன் இல்லைங்களா? என்னுடைய செட்டப் அப்படி தான். பார்க்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக, நல்ல அமெனிட்டிஸோட, நல்ல ஃபெசிலிட்டிஸோட, ஃபேமிலிஸ்லாம் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக சூப்பராக மெயின்டைன் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க, மாலிக் பர்கர் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேஃப்டீரியா. மாலிக் பர்கர் ரெஸ்டாரண்ட். எல்லாம் கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும். பாருங்கள் கடல் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? லைட்டாக காற்றடிக்குதுங்க. டெம்பரேச்சர் வந்து ஒரு சூப்பரான ஒரு வின்டருடைய ஆரம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ தேதி இன்றைக்கி அக்டோபர் 10. நம்ம டுவர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வின்டர் தான் போயிட்டுருக்கோம், நவம்பர் டிசம்பர். பட் செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷன். இங்கே பாருங்கள், சின்னதாக வாக்வே மாதிரி, போர்டு வாக் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே உள்ள செட்டப்லாம் பாருங்கள். உட்கார்றதுக்கு ஏதாவது சாப்பாடு எடுத்து வந்தால் இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். ஏரியா பார்த்தீங்களா? அழகான வியூ பாயிண்ட்டுங்க, வேறு லெவல் வைப்ரேஷனுங்க. அதர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பெருசாக்க முடியுமான்னு பார்ப்போமா? ஆயிடுங்க, லெட் மீ ட்ரை. பெருசாக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் நைட் மோடில் இருக்கிறதுனால பெருசாக்க முடியாது, ஜூம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எனிவே எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கா? ஏரியாலாம் எப்படி இருக்குது? துபாயினுடைய வேறு ஒரு பரிமாணம் இல்லையா? துபாய்க்கு டிஃப்ரெண்ட்டான பல வேறுபட்ட பரிமாணங்கள் இருக்குங்க. சாதாரண மீன்பிடி துறைமுகம், இந்த கடல் இதுதான் இவங்களுடைய மூலம். ஓகேங்களா, இவர்களுடைய ஆதி, இவர்களுடைய அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த கடல் தான். கடலை வச்சு ஃபிஷ்ஷிங், ட்ரேடிங், கடல் வணிகம் ஆரம்பித்து அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் கிடைச்ச பிறகு வேறு லெவலுக்கு இப்போ உள்ள நமக்கு 1960களுக்கு பிறகு மாறினது தான். அதுக்கு முந்தி கடல் சார்ந்த வணிகம், ஃபிஷ்ஷிங், பியர்லிங், முத்து குளிக்கிறது, முத்து வணிகம், இதுதான். கடலை வந்து இந்த மரக்கலன்கள், இந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து ரொம்ப பிரதானமாக ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் மாதிரி அவங்க வந்து முன்னிலைப்படுத்தி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. எப்படி இருக்குது சொல்லுங்கள்? வீடியோ பிடிச்சிருக்குங்களா? க்ரீக் பார்க் எப்படி இருக்குது? உள்ளார என்ட்ரி 5 திரகங்க. பட் 5 திரகம் கண்டிப்பாக தாராளமாக வரலாம், ஒர்த்துது. சரிங்களா, ரொம்ப சந்தோஷம். இந்த காணொலியை உங்கள் அனைவருக்கும் பார்க்க தந்ததில் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. இன்னொரு நல்ல வீடியோவில், நல்ல அற்புதமான காணொலியில், நல்ல கண்டென்ட்டோட அடுத்து உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். பீஸ்.